விஎன் சமையல். இன்னைக்கு நம்ம விஎன் சமையல்ல ஆனியன் ரைஸ் சுவையா எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிட்டு இருக்குது. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கிராம் அரிசியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு சாதமா வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி 10 நிமிஷம் நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆற வைக்கிறப்போ சாதம் நல்லா உதிரியா நமக்கு கிடைக்கும். இப்போ ஆறின சாதத்தை வதங்கின வெங்காயத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளவுதான், ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ்ல நமக்கு ஆனியன் ரைஸ் நல்லா டேஸ்டியா கிடைச்சிடுச்சு. இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளால ஈஸியா செஞ்சிட முடியும். நல்ல சூடான சுவையான ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மேல கொஞ்சமா மல்லியிலையை தூவிக்கலாம். இப்ப நம்ம 5 மினிட்ஸ்ல ஆனியன் ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம விஎன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.